ஹாய் நம்பர்களை நீங்கள் சோமையாக இருந்தால் நாங்கள் சோமையாக இருப்போம்னு நம்புறோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் எங்கே வந்திருக்கோம் குட்டிமா? இப்போ நாங்கள் கனடாவில் இத்தனை வருஷம் இருந்தாலும் இன்றைக்கு தான் அது சொல்கிறது இல்லை, நேர காலம் வருமெண்டு எல்லாம் கை பார்க்கவும் நேர காலம் வேணும் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் இத்தனை வருஷம் இருந்தாலும் அது கேட்கவும் இல்லை, ஆஸ் பண்ணவும் இல்லை. எங்கடாப்பாவை இப்போ குடிக்கணும் போகிறீங்க இன்றைக்கு உங்களோட புண்ணியத்துக்கு உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி வந்துட்டோம். ஏன்னா நீங்கள் எங்களுக்கு காய் சொல்லுவீங்க பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? உண்மையாகவே நானே பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ வாக் பண்ணுற இடங்கள்ல இருக்கு ஒரு ட்ரீ எல்லாம் அப்படி. ஆனால் இப்படி ஒன்று எல்லாம் நிறைய ட்ரீ இருக்கிற இடவுக்கு இந்த பூ இருக்கிற இடவுக்கு வேற இல்லைனாப்பா. ஆனால் ஏர்லியாக வந்து சாமத்திய வீட்டுக்கு இது செய்கிறவ எல்லாம் கல்யாண வீட்டுக்கு செய்கிறவெல்லாம் செய்வீங்க இந்த மாதிரி. இந்த ஆளுங்க ஏர்லி வேற அவுட்டிங் வீடியோ எடுக்கிறது, அவுட்டிங் வீடியோ எடுத்தா இன்னும் பிக்கும் உங்களுக்கு. உங்களை பிள்ளைக்கு சாமத்திய வீடு செய்ய போகிறோம்னா இதில் அவுட்டிங் எடுங்கோ, என்ன நல்லா இருக்கும். எங்களோட பிள்ளைக்கும் செய்யணும்னு ஆசைப்படுறோம், எங்களோட பிள்ளைக்கு செய்வோம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா எப்படி இருக்கு சாமத்தி வீடு, கல்யாண வீடு, பர்த்டே இருந்தாலும் எடுக்கலாம். கீ பர்த்டே இருந்தாலும் ஒரு பிக்சர் வந்து எடுக்க வண்ணா இருக்கு வேணா வாங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் இந்த ஒன் ஸ்மாலாக தான் காட்டுறோம். இங்கே 2-3 இருக்கு. நாங்கள் பிங்க் ஃப்ளவருக்கு போகிறோம், வாங்க போவோம். இது கொஞ்சம் பெருசுங்க, நாங்கள் காட்டினது கொஞ்சம் ஸ்மால். என்னப்பா ஸ்மால்? இங்கே எங்கள்ட லவ் சட்டை அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் உடுப்பெல்லாம் மட்டும் வந்துருக்கேன். என்ன குட்டிமா நீ பாருங்க, இங்கே பாருங்க அடுத்தது இங்கே வாவ் நைஸ். இங்கே பாருங்க ட்ரெயின் போகுது, இங்கே பாருங்க ரெயின் போகுது. ட்ரெயின்லையும் சுற்றி காட்டலாமா? இப்போ பாருங்க நாங்கள் போகிறோம். இங்கே மோர் ஃப்ளவர் இருக்காம அங்கே என்ன இருக்காமா? அங்கே போகிறோமா, அங்கே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க அப்படி இருக்கிறோம். இதில் கொஞ்சம் ப்ளே பண்ணலாமா? இப்போ நீங்கள் கொண்டு வந்து பஸ் என்னப்பா பிக்னிக் மாதிரி இருக்கலாம், பிக்னிக் மாதிரி கொண்டு வந்து சாப்பிடலாம். ஆனால் சமைச்சு கொண்டு வந்தீங்கன்னா இதில் சாப்பிட்டு இப்படி சுற்றி பார்க்க நல்லா இருக்கும். எங்களுக்கே ஆசையாக இருக்கு. இன்றைக்கு புதன் நாங்கள் பிறகு கொஞ்சம் பக்கியாக இருந்தது, கொஞ்சம் சன்னாக இருந்தது. இப்போ கொஞ்சம் டக்குன்னு கனடா வெதரை நம்ப முடியாது. அப்போ கோடைக்காலம் வந்து ஒன்று இருக்கு, என்ன விரையில் அடுத்த கிழமை மதர் டே, அட்வான்ஸ் மதர் டே எல்லாம் இருக்கும். மதர் டேக்கு நல்லா இருந்தால் கூட்டிட்டு வாங்க, மதருக்கு நல்லா இருக்கும். பிங்குக்கு மணியாக இருக்கும் எல்லாருக்கும். நாங்கள் இப்போவே சொல்கிறோம் மதர்ஸ் டே என்ன மதர்ஸ் டேக்கு அம்மாவை சுற்றி காட்டணும்னு சொன்னால் இங்கே கொண்டு வாங்க. சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். அப்படியே இதை காட்டி போட்டு அம்மாவுக்கு ரெஸ்டாரண்ட்டு கொண்டு போய் சாப்பாடு கொடுங்க. அந்த அம்மாவை சமைக்க விடாதீங்க மதர்ஸ் டேன்ட்டு, சரியா? இன்னைக்கு மதர்ஸ் டே இல்லை, நாங்கள் முதலே சொல்கிறோம் எங்கள் மதர்ஸ் டே வேற போகுது என்ன 1 வீக்கால். மகனே அவர் எல்லாம் மாச்சிங் பார்த்துங்க. எங்களோட லவ் சட்டைக்கேற்ற உடுப்பு, மை சன் சட்டைக்கேற்ற உடுப்பு. டிஷர்ட் என்ன எப்படி இருக்கு சிங்கக்குட்டி? நைஸ். சரி காய் சொல்லுங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு? நாங்கள் எல்லாம் இதுக்குள்ள நடக்க எப்படி இருக்கிறோம்? பூவுக்குள் ஒளிந்திருக்கும் மலை கூட்டம் படிங்க சொல்லுங்க. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பூ கூட்டம் எனக்கு தெரியாது. மழையும் வருது, நல்லா இருக்கு. இந்த காணொளி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மலைக்கு வாவ் தொட்டம் பூக்கள் எழுதிருக்கு. எப்படி இருக்கான்? பூக்கள் எங்கடைய அப்பா எங்கடைய ஆட்டுக்காரர் இருக்கிறாரு. பார்த்தீங்களா? புதுசாக வந்த ஆக்களுக்கு எல்லாருக்கும் தெரியட்டும், என் ஆத்துக்காரனை தான் அப்பான்னு கூப்பிடணும், சரியா? எப்படி இருக்கு? வாவ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? என்ன புக்குமேன் ஸ்கூட்டிமா லவ் யா 2 day முதல்ல அப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதுக்குள்ள தான் மோஸ்ட்லி எங்கட லாட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கு. Hello, come. Love. Yeah.
அப்படி இருக்கு. இது கொஞ்சம் நிறைய இடம், நிறைய மரங்களோட பூ நல்லா இருக்கு. இது கொஞ்சம் கூட இருக்கு. இந்த இடத்துலயே பார்க்க ஆசையா இருக்கு. பக்கத்துல குட்டிமா வா பார்க்குற இடம்லாம் நிற்போம் நாங்கள் என்ன சூப்பராக இருக்கும். அந்த காணொலி உங்களுக்கு நல்லா இருக்குமா நினைச்சு கொண்டு நான் இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னு சொன்னால் பார்க்க ஆசையாக இருக்குது. எனக்கே பார்க்க ஆசையாக இருக்குது. உங்களுக்கு அப்படி இருக்குது. நீங்கள் முதல்ல வந்தீங்களோ தெரியாது விளையாட்டி இதை உங்களுக்கு ஷோ பண்ணுவோம். வாங்க போ. அப்படி இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் கூட நிறைய பூவாக இருக்கு என்ன. ஆனால் பிடுங்கக்கூடாது சரியா. வந்தால் பிடுங்கக்கூடாது எல்லாரும். சும்மா ஒன்லி லுக் பண்ணணும் ரசிக்கணும் என்ன. உங்களுக்கு ஷோ பண்ணணும். அதான் ஒரு பூவும் பிடுங்கக்கூடாது. ஏன்னா அது என்னது உண்மையாகவே என்னதுக்கு நாங்கள் அப்படி வடிவாக இருக்கிற பூவை பிடிங்கி வேஸ்ட் பண்ணுவான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? Yeah, I know what you mean. Okay, so for that last couple I did, let's see, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படி ஆடுதா? இருக்கு சூப்பராக இருக்குது. என்னென்ன நல்ல பிளேஸாக பார்த்து எடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த காணொலி நல்லா வரும். என்ன சொன்னால் எல்லாரும் சுற்றி திண்டு பார்க்கும்போது அதை காட்ட முடியாது. ஏன்னா அவையில கவர் பண்ண எடுக்கணும். அப்போ வெயிட் பண்ணி நல்ல பிளேஸாக பார்த்து உங்களுக்கு அந்த காணொலியை அனுப்புகிறோம். வடிவாக பாருங்க சரியா. கட்டிமா லுக் எப்படி இருக்கிறோம் நாங்கள் சொல்லுங்க. எப்படி இருக்கோம் மிஸ் ஃபேமிலி என்று எழுதணும் சரியா. இங்க குட்டியை பாருங்கள் பூக்குள் எப்படி இருக்கு தம்பி. வாவ் சகாய் சொல்லுங்க போ. என்ன மழையும் பெய்யுது கொஞ்சம் குளிருது. இங்கே பாருங்க எப்படி இருக்கு. காற்றுக்கு ஆடைக்கு அப்படி இருக்கு பாருங்க. சரி எனக்கு காற்று வந்துட்டு அதுவும் ஒரு ரசனையை பார்க்கலாம். அவங்க அது பார்க்க ஒரு தனி அழகு. காற்றுக்கு இந்த மரத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாம் ஆடும்போது பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் வந்து விட்டால் பாருங்க எப்படி இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கா பூ? நல்லா இருக்கா? சோமதியில் பாட்டு நல்லா இருக்கா? பாட்டு நல்லா பூ நல்லா வேணவங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு தோன்றதை நான் செய்கிறேனுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரியா. அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். மறக்காதீங்க புதுசாக வந்து ஆக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமர்த்துங்க டிங். ஓகே பாருங்கள் எப்படி இருக்குது. பெல் சத்தம் கேட்கணும். பாருங்கள் அந்த பூக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சோமதிக்கு நீங்கள் உங்களோட சந்தோஷத்தை தர வேணுமென்று ஆசைப்படணும். இங்கே பாருங்க. நீங்கள் பார்க்க தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பார்த்தா தான் அந்த காணொலி நல்லா இருக்கும் எங்களுக்கும் போட. ஓகே ஒரு சந்தோஷத்தோடு போடுவோம். அப்படி பாருங்க அப்படி இருக்கு நல்லா இருக்கு. கைப்பாக்கில் பூ மட்டும் இல்லை என்ன. இப்போ நாங்கள் மயிலும் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க இங்கே மயில். ஓ கத்தி காட்டுங்க இருக்கா எங்களோட ரசிகர்களுக்கு. ஹலோ கத்துங்க எங்களோட நண்பர்களுக்கு. ஹலோ ஹாய் வண்ணமயிலே. ஓ வா பார்த்தீங்களா உங்களை காட்டுங்கன்னு காட்டுறாரு. ஒன் மோர் காட்டுங்க ப்ளீஸ். காட்டுங்க இருக்கா படம் எடுத்து. கொஞ்சம் டான்ஸ் ஆடுங்க இருக்கா. கொஞ்சம் மழையும் பெய்யுது உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு ஏற்ற மாதிரி மழையும் பெய்யுது தானே. இங்கே குட்டிமா இங்கே பாருங்க எப்படி இருக்கு. குட்டிமா என்ன மாதிரி இருக்கு. பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா. அங்கால கைப்பாக்க ஃப்ளவரை பார்த்துட்டு போக மாட்டேங்க. இது இருக்கு என்னப்பா
எங்களுக்கு பக்கத்தில் ஆசையாமல் இருந்தது எல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அனுமனம் எங்களோட லவ் சொல்லி ஒன் சொல்லுங்க என்ன நேம் இது பேர் இது பேர் பாபர் வாயில் நுழையல் அதான் வாயில் நுழை போயில சம் வேர்ட்டுகள் வராதுங்க சம்டைம் லுக்கத்தை உங்களுக்கு தானே அப்படி தானே சம் வேர்ட்டுகள் வாயில் வராது லுக்கத்தை எப்படி இருக்கு வா அங்கால எனக்கு பாபுல தெரியுது ஓ தெரியல பெருசாக தெரியல நான் கொஞ்சமாக தெரியுதானே வித்தியாசமான கவ்வா மாடு எங்கே மெனிவன் ஓ குட்டிமா சொல்கிறோம் மெனிவன் அவங்கள அப்போ அந்த மூவியில் வந்த மாதிரி இருக்கப்பா கியூட் கியூட் ஹலோ உங்களோட கண்ணை காட்டுங்கள் உங்களோட ஐஸை தெரியல எங்க ஐஸ் தெரியல அவ்வளோ ஹேர் என்ன That looks like a guy from Ferdinand. இந்த மூவியில் வர Kundu one. இங்கே பாருங்க வா அப்போதான் ஒயிட் ஒன் காட்டினாங்க இப்போ கொஞ்சம் வா கியூட் அவ்வளோ ஐஸே தெரியலைங்க என்ன பேர் அப்போ வித்தியாசமா கவ்வா மாடு பபுளோ மாடு ஆனால் அவ்வளோ ஹேர் என்னப்பா ஐஸே தெரியலைப்பா அவங்க இதில் ஒயிட் வந்து சாணத்தை பாருங்க இங்கே பாருங்க சாணத்தை பாருங்க கொஞ்சம் எங்கடா பண்ண பிங்கிற சாணத்தை பாருங்க மொழு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கனடாவில் மொழிக்கு நாங்கள் விசேஷங்கள் ஏதாவது செய்யக்க சாமத்திய வீட்டுக்கு எடுத்து அருவாம்புல் குத்தி வைக்கலாம் சரியா கோமாதா இங்கே பாருங்க வா எப்படி இருக்கு எங்களோட குட்டிமான சைஸாக இருக்கு என்னப்பா உயரம் இதில் நாங்கள் பூ பார்த்துட்டு ஆமாம் ஏ வா ஸ்ட்ராபெரி வா ஓ ஓ ஸ்ட்ராபெரி சாப்பிட்டாரா இல்லை குளிர் வா ப்ளோடி வந்துட்டு ப்ளோடி முழு பிடிக்கும் குட்டியாக இவர் மாமி ஏன்னா இவர் மாமி என்ன இவர் மாதிரி குட்டி பிள்ளைகள் எல்லாம் இருக்குது தண்ணிக்குள்ளே எல்லாம் நீந்து வர என்ன தண்ணிக்கு நீந்துக்கு ஒரு தண்ணி அழகு என்ன எனக்கு சரியான விருப்பம் எனக்கு இதில் காசுலையும் இருக்கிறல்ல காசுலையும் அது பீவர் இவர் ஓ என்ன பேர் காப்பி காப்பி பாரு ஷாலிகா மாதிரி லவ் மை ஃபேஸ் இங்கே பாருங்க லவ் ஏன் இப்படி இருக்கிறோம் தெரியுமா திருரெண்டு குளிந்துட்டுங்க நாங்கள் முதல் வரைக்கும் நல்ல நைஸ் டேயாக இருந்தது ஜக்கெட் போடல இங்கே பாருங்க நாங்களும் எங்கட அப்பாண்டு வாங்கிட்டேன் என் லவ் கொண்டு நான் இங்கே இன்னும் கொண்டு வந்தேன் நான் என்ன இங்கே பாருங்க எப்படி இருக்கிறோண்டு ஒரு தனி அழகு கலர் நல்ல வடிவ லுக்காக இருக்கு ஏன்னா வெள்ளையும் சேர்ந்து பிளாக்கும் சேர்ந்து ஒரு லுக் இருக்கு வழியால் மழை பெய்யுதுங்கோ அதால் கொடுத்துட்டு வாங்கோ ஓகே இப்போ சந்தோஷமா நாங்கள் வந்து பூவெல்லாம் பார்த்து முடிஞ்சோம் என்னப்பா ஓடி வாங்க ரெயினை காட்டுவோம் மழையும் பெய்யுதுங்க உங்களுக்கு மழையும் குளிரும் காற்றும் அந்த அது குளிர் காற்றோட நாங்கள் வரைக்கும் முதன்மையாகவே நல்ல வெக்கையும் கொஞ்சம் வெக்கையும் சண்ணுமாக இருந்தது இப்போ டக்கு திருரெண்டு இன்னொரு பேத்தர கனடா பேத்தர சொல்லிடலாம் அங்கே டக்கு திருரெண்டு மாறிடும் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ டாக்காக வந்துட்டான்னு சொல்லி வாங்க போய் பார்ப்போம் இங்கே பாருங்க ரெயினுக்கு முன்னுக்கு பார்த்தீங்களா இது அது ரெயின் இல்லாத நீங்கன்னா சுற்றி காட்டலாமா இப்போ பாருங்க நாங்கள் இப்போ எந்த இடத்துல குட்டிமா நாங்கள் நிற்கிறோம் இப்போ இப்போ கைப்பாக்க எண்டருக்கு தான் நிற்கிறோம் இப்போ நாங்கள் இதில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை சுற்றி காட்ட நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் சுற்றியும் காட்டினா நல்லா ஃபன்னாகவும் இருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சு கொண்டு இருக்கும்னு சொல்லி நம்பிக்கொண்டு நெக்ஸ்ட் காணொலியில் சந்திப்போம் பஞ்சு வாங்க பஞ்சு வாங்க
அப்பா பார்க்குறாரு, அப்பா குட்டி மழை எல்லாம் பார்க்கினா மழை பெஞ்சாலும் உங்களுக்கு இந்த இதை காட்டுவோம்னு சொல்லி. அப்பா இங்கே பாருங்க எப்படி இருக்கு, நைஸாக இருக்கா? உனக்கு பார்க்க நல்லா இருக்கு, எங்களுக்கும் போகணும் போலோட ஆசையாக இருக்குது. யா $5 ஆனால் டூ லேட் ஆகிட்டுது. நாங்கள் மழை போகிறோம், நெக்ஸ்ட் டைம் அந்த அதை காட்டுவோம்னு சொல்லி. என்ன நைஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சு கொண்டு இருக்குமென்னு சொல்லி சொல்லுங்கள். சொல்லுங்க லவ்லாவுக்கு குளிருது. இந்த காணொலி கண்டிப்பாக பிடிச்சு கொண்டு இருக்குமென்னு சொல்லி நம்பிக்கொண்டு சொல்லுங்கள். பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நாங்கள் முடிவில் பார்த்து முடிச்சுட்டு போய்க்க மஞ்சள் தொடங்கினா என்ன அர்த்தம்? எல்லாம் முடிஞ்சிட்டேன்டா அர்த்தம். அப்படி ஒரு மீனிங் இருக்குன்னு உங்களுக்கு இப்போ அது இதில் முதல்ல தெரியும். கோவைக்க காட்டிட்டு போனாலும் ஒரு சந்தோஷம் தான், பிறகு பாட்டிட்டு போனாலும் அது சந்தோஷம் தான். எல்லாத்தையும் ஒரு இதாக அடுக்கணும். என்ன போயிட்டு காட்டிட்டு பாருங்க எல்லாம் ஃபினிஷ் ஹாப்பியாக முடிஞ்சுட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த காணொலின்னு சொல்லும்போது அந்த மஞ்சளை காட்டுறோம். அதுக்காக மங்களகரமான வாங்க பிறகு வீட்டை போகிறோம்.